இனிமையான குழந்தைகளே, பிரம்மா பாபாவுக்கு சமமாக நஷ்டமோகா ஸ்மிருதி சொரூபம் ஆவதற்காக மனதின் டைம் டேபிள் தயார் செய்து கர்மம் செய்யும் போதும் கர்மயோகி அசரீரி ஆவதற்கான அபியாசம் செய்யுங்கள். ஒவ்வொருவருக்குள்ளும் மற்ற சக்திகளை தவிரவும் அன்பின் சக்தி அதிகமாக நிறைந்துள்ளது. இந்த பரமாத்ம அன்பு, ஈஸ்வரிய அன்பு சங்கமயுகத்தில் மட்டுமே அனுபவமாகிறது. இந்த பரமாத்ம அன்பை அனுபவிகள் மட்டுமே அறிவார்கள். அது ஒவ்வொரு குழந்தையையும் சகஜ யோகியாக்கி விடுகிறது. பாப்தாதா விசேஷமாக பிரம்மா பாபா நிமித்தமாகியுள்ள மகாவீர் குழந்தைகளுக்கு விசேஷ சேவைக்கான கிரீடத்தை அணிவித்திருக்கிறார். பிரம்மா பாபா தாம் வெளியில் தெரியாதவாறு மறைந்திருந்து கொண்டு குழந்தைகளுக்கு உலக சேவைக்கான ஸ்மிருதியின் திலகத்தை கொடுத்திருக்கிறார். குழந்தைகளை செய்பவராக ஆக்கினார் மற்றும் சுயம் செய்விப்பவராக ஆனார். தனக்கு சமமாக பரிஸ்தா ரூபத்தின் வரதானம் கொடுத்து ஒளிகிரீடம் அணிவித்தார். குழந்தைகள் சிலர் மிக நல்ல நினைவின் ஈடுபாட்டில் சேவையில் ஈடுபட்டுள்ளனர். அமிர்த வேளை மிக நல்ல முறையில் அனுபவம் செய்கின்றனர். அசரீரி நிலையின் அனுபவமும் செய்கிறார்கள். ஆனால் எப்பொழுது கர்மயோகி ஆவதற்கான சமயம் வருகிறதோ அப்போது 2 காரியங்களையும், கர்மயோகியின் மற்றும் கர்மத்தின் காரியம் இரண்டையும் சேர்ந்தாற்போல் செய்வதில் வித்தியாசமாகிவிடுகிறது. நாளை எதுவும் நடக்கலாம், ஆனால் நான் எவர் ரெடியாக இருந்தே ஆக வேண்டும். ஆக இவ்வளவு தயார் நிலை அனைவரின் கவனத்தில் உள்ளதா? தங்களின் கர்மங்களின் கணக்கை முடித்து விட்டீர்களா? 4 பாடங்களிலும் ஞானம், யோகம், சேவை, தாரணை 4 தரப்பிலும் 4லும் அந்த மாதிரி தயாராக இருக்கிறீர்களா? முழுமையாக எல்லையற்ற வைராக்கியத்தின் அனுபவத்தை சோதித்து பார்த்தீர்களா? கர்மம் செய்து கொண்டிருக்கும் போது நான் ஆத்மா என்பது ஸ்மிருதியில் இமர்ஜ் ஆகி இருப்பதில்லை. நான் ஆத்மா என்றால் செய்விப்பவனாகிய ஆத்மா மற்றும் இந்த கர்மேந்திரியங்கள் செயல்படுபவை ஆகும். இந்த செய்விப்பவர் என்ற சொமான் கர்மம் செய்யும் போதும் ஸ்மிருதியில் இருக்க வேண்டும். செய்விப்பவர் என்ற எஜமான் தன்மையின் இருக்கையில் செட்டாகி இருங்கள். ஒவ்வொரு குழந்தையும் கர்மம் செய்யும் போதும் ராஜா குழந்தையாகி சுயராஜ்ய அதிகாரியாகி சுயராஜ்யத்தின் இருக்கையை விடாமல் இருக்க வேண்டும். சொமான்களின் மாலைகள் அநேகம் உள்ளன. அவ்வளவு பெரிய மாலை சொமான்களை எண்ணிக்கொண்டே செல்லுங்கள் மற்றும் மாலையில் மூழ்கி விடுங்கள். ஆக இப்போது நீண்ட காலத்தின் அபியாசம் தேவை. இப்போது தீவிர புருஷார்த்தத்திற்கான சமயம். நல்லது. பரமசிவன் நினைவிலிருந்து ஆத்மா கேட்டது மாயா சௌக்கியமா? சிவனின் நினைவில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே மாயா சொன்னது. இதில் அர்த்தம் உள்ளது.